அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸசைஸ் 2.7 செகண்ட் சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை எழுதுக. அப்படி அதாவது முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க, பொது விகிதம் கொடுத்துருக்கு, முதல் 3 உறுப்புகளை எழுதுகன்னு சொல்லியிருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு a = 6, இதுதான் முதல் உறுப்பு. r = 3 பொது விகிதம். செகண்ட் சம்க்கு a = √2, r √2 இது முதல் உறுப்பு பொது விகிதம். தேர்டு சம்க்கு a = 1000 முதல் உறுப்பு பொது விகிதம், r = 2/5. இப்போ முதல் உறுப்பு ஒரு பெருக்கு தொடர் வரிசை தானே. என்ன தொடர் வரிசை? பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவாமா? ஸோ ஃபஸ்ட்டு சம் a = 6, r = 3. தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஃபார்முலா என்னது? பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஃபார்முலா என்னதுமா? Tn = a × r⁻n−1. இதுதான் என்னது ஃபார்முலா. அவன் என்ன கேட்டிருக்கான்? முதல் 3 உறுப்புகளை எழுதுக. முதல் 3 உறுப்புகள்னா என்னது? n = 1. n = 1. அப்போ a = 6, r = 3. அப்போ Tn = a × r⁻n−1. அப்போ T1 = a 6, r 3, 1 - 1. ஸோ 6 × 3/0. ஸோ a பவர் 0னா 1, 3/0னா 1, 9/0னா 1, 10/0னா 1. ஸோ தட் இஸ் 6. 6 × 1 that is 6. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு n = 2. ஸோ T2 = T2 a 6, r 3, 2 - 1. ஸோ 6 × 3/1, 18. n = 3. ஸோ Tn = a × r⁻n−1. ஸோ T3 a 6, r 3, 3 - 1. ஸோ 6 × 3/2. ஸோ 6 × 9, 54. அப்போது முதல் மூன்று உறுப்புக்கள் என்னது? பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகள் என்னலாம்? ஃபஸ்ட் உறுப்பு 6, செகண்ட் உறுப்பு 18, தேர்டு உறுப்பு 54. ஓகேவா? முதல் சம்மு முடிஞ்சிட்டு. செகண்ட் சம் என்னது? a = √2, r = √2. ஸோ n = 1 முதல் உறுப்பு. ஸோ Tn = a × r⁻n−1. ஸோ T1 a √2, r √2, n இருக்கிற இடத்துல 1 போடுங்க, 1 - 1. ஸோ தட் இஸ் √2 × √2, 1 - 1 0, √2/0னா தட் இஸ் 1 தானே. √2 × 1 தட் இஸ் √2. T இது என்னது? முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு எழுதுவோமா? ரெண்டாவது உறுப்பு n = 2. ஸோ Tn = a × r⁻n−1. T2 a √2, r √2. ஸோ 2 - 1, √2 × √2/1. ஸோ √2 2. ஸோ T = 2, n = 3. அப்படின்னா என்னது? Tn = a × r⁻n−1. ஸோ T3 = a √2, r √2, 3 - 1. ஸோ தட் இஸ் √2 × √2 whole square. ஸோ √2 × √2 whole square √2 × √2 அப்படி தானேம்மா? ஸோ √2 என்னது? ஆன்சர் 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2√2. ஸோ முதல் 3 உறுப்புகள் என்னது? முதல் 3 உறுப்புகள்
முதல் 3 உறுப்புகள்னா என்னது? முதல் 3 உறுப்புகள்லாம் என்ன வரும்? முதல் √2 2 √2 ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் எழுதுவோமா? தேர்டு சம் a equal to 1000 r equal to 2/5. ஃபார்முலா என்னது? Tn equal to a into r power n minus 1. ஸோ n equal to 1, T1 equal to a என்னது? 1000, r வந்து என்னது? 2/5, 1 minus 1. So that is equal to T1 equal to 1000 into 2 power 5 power 0. அம்மா 9 power 0நாலும் ஒன்று தான், 10 power 0நாலும் ஒன்று தான். ஸோ எனி நம்பர் பவர் 0 வந்து ஒன்று தான். ஸோ 1000 into 1, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1000 T1. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு n equal to 2. Tn equal to a into r power n minus 1. n வந்து 2 into a வந்து என்னதுமா? 1000, r வந்து என்னது? 2/5, 2 minus 1. So 1000 into 2/5 power 1. இதை அடிப்படுமா? 1 2 star 5 10 200. So that is equal to 400 T2. Then next n equal to 3. So Tn equal to a into r power n minus 1. So T3 into a வந்து என்னதுமா? 1000 into 2, r வந்து 2/5, n இருக்க இடத்துல 3 minus 1. So that is equal to 1000 into 2/5 the whole square. So that implies 1000 into 2 into 2 divided by 5 into 5. 10 அப்படிதானம்மா? 2 star 5 10. Okay. Then next 1 star 5 40. So that is equal to 160. முதல் 3 உறுப்புகள் என்னலாமா? முதல் 3 உறுப்புகள் என்னலாம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஈஸியஸ்ட் சம். ஃபஸ்ட்டு சம் T1 வந்து 1000, 400, 160. ஓகே, கேட்டது. ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் இதில் ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. நமக்கு வந்து என்ன தெரியும்? ஏயும் ஆரும் கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா? ஏ என்ன இருக்கலாமா? இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம்மில் வந்து என்னது? இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், Tn ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. ஏயும் ஆரையும் கொடுத்துருக்கான், அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? n இருக்க இடத்துல 1 2 3 எல்லாம் போட்டு என்ன செய்யணும்? நம்ம வந்து முதல் 3 n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3. முதல் 3 உறுப்புகளுக்கு n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.